வேலவன் ஸ்டோர்ஸ்ல நம்ம வந்தோம்னா எல்லா வேலையும் எல்லா பர்ச்சேஸும் முடிச்சிட்டு ஒரே இடத்துல இருந்து போயிடலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இங்கே வந்திருக்கும் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க நான் வணங்கும் ராகவேந்திரா வேண்டிக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த மாற்றம் எனக்கே தெரியாது. நான் யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன். சாமி மாற்றம் வந்து லாரன்ஸ் என்ன எதுவும் ஷாக் ஆகிடுச்சு. சரி, அப்புறம் லாரன்ஸு ஃபோன் கூட நான் போட்டு பேசலை. அவரே வந்தார் வீட்டுக்கு. என்னப்பா நடக்குது அப்படின்ட்டேன். என்னம்மான்னார். என்ன மாற்றம்னு வருது, எதுவும் சொல்லலையே என்கிட்ட அப்படி சிரிச்சுட்டு தலையாட்டினார். தெரியாமல் அவனுக்கு கொஞ்சம் எதுவுமே ஒரு சஸ்பென்ஸாக தான் எனக்கு சொல்லுவார். அதனால் சரி அப்படின்னு கொஞ்ச நாள் இருந்தேன். இன்னைக்கு கூப்பிட்டா ட்ரஸ்ட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டா ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு. அப்புறம் இங்கே வர வச்சார். இங்கே பேசும்போது தான் தெரிஞ்சுது பெரிய மாற்றமே உருவாகி இருக்குதுன்னு. என் பிள்ளை அப்போது இருந்தே உதவி பண்ணுவார், நல்லா தெரியும். ஆனால் இது பெரிய ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. இது அப்படியே இருக்கணும், சேவையாகவே இருக்கணும். அரசியல் மட்டும் ஆக்கிடாதப்பா. மக்கள் சேவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை விவசாயிங்கெல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப குடிசையிலையும் தகர வீட்லேயும் கஷ்டப்படுறாங்க, அங்கங்கே ரோட்லலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு மனசுக்குள்ளே ரொம்ப ஆசை. அது என் பிள்ளைய நிறைவேறிடுச்சு. நான் ரொம்ப பேசி பழக்கம் இல்லை மேடையில். என் குழந்தையும் நீங்கள் இருக்கிறவங்களும் நல்லபடியாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர் கை கொடுத்து பெரிய ஆள் ஆக்கணும். சேவையில் ஏற்கனவே நான் எல்லாருக்கும் போயிட்டு குழந்தைங்க இவர் எல்லாருக்கும் கோயிலாக போய் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருப்பேன். அது மக்கள் நல்லா இருக்கணும். காலையில் எழுந்தவொடனே பூமியை தொட்டு கும்பிடுவேன். பூமி மாதா எல்லாரையும் நல்லா வச்சுக்கோ, மக்களை எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வணங்குவேன் பூமி. அப்புறம் தான் என் காலை தரையில் வைப்பேன். கட்டில் விட்டு இறங்கும்போது தரையில் காலை வைக்கவே மாட்டேன். குனிஞ்சு கையை வச்சு பூமி மாதாவை வேண்டிப்பேன். அப்புறம் 5 பஞ்சபூதங்களும் எங்களை காக்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன். அதனால் தெய்வந்தான், சாமியை வணங்குங்க, தெய்வந்தான் நம்மளுக்கு. அவங்கள மறக்கவே கூடாது. அவங்க இருந்தால் நம்ம எல்லாமே நல்லா இருப்போம், நல்லா மேலே வரும். என் குழந்தை இன்னும் தீர்க்காயுசோடு இருந்து எல்லாருக்கும் நல்ல சேவை பண்ணணுன்னு ஆசை. இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகியிருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. என்னை சார்ந்த இந்த ரோசின்றவங்க எல்லார்கிட்டையும் வருத்தப்பட்டேன். என்னம்மா ட்ரஸ்ட்டு நடத்த முடியல, ஒன்றும் முடியல, கஷ்டமாக இருக்குதுமான்னு. அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைவேறுன்றதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் என்னுடைய சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொழிலாளர் தினத்தன்னைக்கு இன்றைக்கி இந்த மாற்றம், நான் இவ்வளோ தூரம் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து நாங்கள் நின்று பேசுகிறது, அந்த வாய்ப்பே எனக்கு மிகப்பெரிய மாற்றம். கண்டிப்பாக இவங்க எங்கள் தங்கச்சி, அவங்க கணவர் இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்கள தான் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணாக்கிட்ட மாஸ்டர் அண்ணாக்கிட்ட விண்ணப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை, ஏதாவது உதவிக்கு. அது இவ்வளோ சீக்கிரமாக, உண்மையாகவே இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ சீக்கிரமாக உடனடியாக கூப்பிட்டு எனக்கு இந்த விவசாயத்தோடைய முதுகெலும்பு, கண்டிப்பாக அந்த டிராக்டர் கொடுத்து நீயும் நல்லா இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கிற சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சு அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. இந்த மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏணிப்படி பிடிச்சி ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னா கண்டிப்பாக தெரியல. அந்த வாய்ப்பு எனக்கு, அந்த ஏணிப்படியை பிடிச்சி ஏறுற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அண்ணன் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புக்கு நான் கண்டிப்பாக மனதார பாராட்டிக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவேன். என்னை சார்ந்தவர்களையும் கண்டிப்பாக அந்த நிலைமை கண்டிப்பாக கொண்டு வருவேன். இதை முதல்ல அந்த விவசாயத்துக்காக அண்ணன் குரல் கொடுத்தது மனமிகுந்த மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று பேச எனக்கு தெரியல. இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.
இது கண்டிப்பாக சர்வசாதாரணம் கிடையாது. சாதாரணமாக யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் சொல்லிடலாம். விவசாயத்தை முதல்ல கண்டிப்பாக முன்னுக்கு எடுத்தது அது கண்டிப்பாக அண்ணனுடைய பாதங்களை தொட்டு மனசார வணங்கி அது இன்னும் மென்மேலும் இதில் எல்லாருமே இணைஞ்சு அண்ணன் கூட இணைஞ்சு அதை மென்மேலும் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத மனசார ஆசையோட எல்லாம் உள்ள இறைவனையும் எல்லாரையுமே வேண்டி வணங்கி கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. கட்டாயமாக செய்வேன். அண்ணன் வளர்த்து விட்ட குழந்தைங்க வந்து மேலே நின்று எப்படி சொன்னாங்களோ அதே போல தான் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் ஒரு ஏணி எப்படி கிடைக்கும், அந்த ஏணிப்படியை பிடிச்சி எப்படி மேலே ஏறலான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிட்டு இருந்தோம். நேற்று வந்து அண்ணன் நின்று பேசும்போது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசணும் எப்படி என்னன்றதே ஒன்றும் புரிதலே இல்லாமல் தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஆனால் திடுத்துப்புன்னு இன்னைக்கு வாங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லும்போது அதை ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு கண்டிப்பாக. அதில் கண்டிப்பாக எனக்கு செய்கிறத கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நானும் வந்து அதில் இணைஞ்சி செய்வேன். அதில் இன்னைய முதல் நாளில் நானும் இங்கே நிற்கிறேன்றதே எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக அது ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு. சாரி, நடுவில் வந்து பேசுறது சாரி. இவர் கொடுக்குற இந்த டிராக்டர் வந்து பார்த்து பண்ணுங்க. யா, உங்களுக்கு கொடுக்குற இந்த டிராக்டர் இருக்குல்ல, எப்படி படிப்பை கொடுத்தனோ அந்த மாதிரி அந்த படித்த பசங்க இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் டிராக்டர் ஓட்டிக்கிங்க, உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிங்க. மீதி இருக்கிற டைமில் மற்ற விவசாயிங்க வந்து கேட்டால் அவங்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டிராக்டர். இதுதான் என்னோட கட்டாயமாக நன்றி. ஒரு ஃபோட்டோ. எங்கள் மாஸ்டர் தோளில் தூக்கி வளர்த்த குழந்தைங்க எங்ககிட்ட நிறைய கொஸ்டின் இருக்குது. அதில் ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிறேன் நான். மாஸ்டர், என்னென்னா இப்போ வந்து அதாவது படத்தலைப்பை விட ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த படத்தலைப்பை விட இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ரொம்ப பயங்கரமாக எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க முத கொண்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பயங்கரமாக ரீச் ஆகிருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் மாஸ்டர், என்னென்னா சேவையே கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? நீ வந்து இங்கே ஸ்டேஜில் நின்று பேசணுன்றதுக்காக. கடவுளை எங்கெங்கேயோ தேடி இருக்காங்கண்ணா. எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. சின்ன வயசில் தர்கா கூப்பிட்டு போய் மந்திரிப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கிறிஸ்டின்ன்றதால மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம். நான் கூட இந்த புடவெல்லாம் போட்டிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து மேரி மாதாவுக்கு. ஸோ நிறைய கீதை படிச்சிருக்கோம். எல்லாமே கடவுளை போய் தேடி பார்க்கும்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்லுறது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்குள்ளே கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காங்க. அப்போ கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது, இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது. ஸோ இந்த கடவுளுக்கு சேவை பண்ணுறோம். சேவையே கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரிகிற கடவுளுக்கு பண்ணுறது தான் சேவையே கடவுள். தேங்க்யூ மாஸ்டர். இந்த மாற்றம்ன்ற தலைப்பில் முதல் முறையாக விவசாயிங்களுக்கு ஏன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? நன்றி விசுவாசம். எத்தனையோ பேப்பரில் படிக்கிறோம், எத்தனையோ இடத்துல போய் பார்க்குறோம். ஏன்னா விவசாயிகள் வந்து டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் இறந்து போகிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ சாப்பிட்றோன்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான். ஸோ முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிறை குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம், மாற்றம் நல்லா வரும்னு தான். சூப்பர் மாஸ்டர். என்னென்னா இப்போ வந்து விவசாயம்னு எடுத்துட்டாலே நானே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். விவசாயம்னு எடுத்ததில் விவசாயிங்களுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால் வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். டிராக்டர் வச்சுட்டு ஓனர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் பணம் கட்டி கேட்டால் கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான். ஏன்னா அவங்க வேறு யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுங்க, டிராக்டர் இல்லாதவங்கெல்லாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. சின்ன ஆளுங்கிட்டையும் டிராக்டர் இருக்குல்ல, நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டிராக்டர். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த மாற்றம் என்ற சேவை மூலமா நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? அதிகமாக பேசாத, செயலில் செய்வேன்னு சொல்ல வரேன். தேங்க்யூ மாஸ்டர்.
இந்த மாற்றம்ங்கிற இந்த சேவை மூலயமா எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தோளில் வளர்த்த குழந்தைங்க சார்பாக எங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படுது. எங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு லோகோ தேவைப்படுது. அது உங்களால் ரெடி பண்ணி தர முடியுமா? லோகோனா எங்களுக்கு இந்த மாற்றம்ங்கிற சேவைக்கு ஒரு லோகோ தேவை. ஓகே. சரி, ஒன்று பண்ணுங்க, ஒரு கொடி எடுத்துங்க. ஓகே, கொடினா கட்சி கொடி இல்லை கண்ணா, தப்பாடுத்துறாங்க. உலகத்திலே மிகப்பெரிய லோகோ, சின்னம், கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான். அந்த தாய் வெள்ளை கொடியில் தாயின்ற பேரை போடுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ போடுங்க. தேங்க்யூ. அதுதான் நம்மளுடைய லோகோ. இந்த உலகத்தில் மிகப்பெரிய லோகோ. யாரும் கேஸ்லாம் போட முடியாது நம்ம லோகோக்காக. ஸோ தாயின்ற பேர் போடுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் உங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபேஸை போடுங்க. தொப்புள் கொடி. தேங்க்யூ மாஸ்டர். பேசும்போது எஸ்ஜே சூர்யா சார் சொன்னாங்க இந்த மாற்றம்ங்கிற சேவை பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு. ஆல்ரெடி பெரிய லெவலில் வந்துடுச்சு சார். இந்த மாற்றங்கிறது எங்கே போனாலும் உங்கள் மாஸ்டர் என்ன மாற்றம்னா என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறான்னு கேள்விகள் மேலே கேள்விகள் குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், இந்த மாற்றம்ங்கிற சேவையில் எங்கள் மாஸ்டர் தோளில் தூக்கி வளர்த்த குழந்தைங்க சார்பாக நாங்கள் எஸ்ஜே சூர்யா சார், நிஷாக்கா, வினோத் சார் இவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் மாஸ்டர் கூட இந்த சப்போர்ட்டை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எங்கள் மாஸ்டரோட தாய்க்கு நிகராக நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.